ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சமூக சேவையாளரும் அதே போன்று சிறந்ததொரு கலைஞரும் அதே போன்று இலங்கை எம்ஜிஆர் என்று கூட அனைவராலும் அழைக்கப்படும் அகில இலங்கை சபரிமலை குருசுவாமிகள் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவருமாகிய ஆறுமுகம் ரவீந்திரன் அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். சரி, இப்படி இருக்க நேரம் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, அது நீங்களான்னு தெரியலை, ஆனால் நீங்கள் தான் அருணி அமரசூரிய பிரதமர், இப்பொழுதைய பிரதமர், அப்போது அவங்க வேட்பாளராக இருந்தாங்க. ரிஸ்வி சாலி அவரும் வேட்பாளராக இருந்தார். சிவானந்த ராஜா வடகொழும்பு தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர். இவங்களுக்கான ஒரு தேர்தல் கூட்டம் நடக்குது. அப்போ நான் பார்க்குறேன், ஒரு 2-3 குருசுவாமிகள் வந்து பொன்னாடையெல்லாம் போத்தி யாருக்கு, ரிஸ்வி சாலிக்கும் சிவானந்த ராஜா கௌரவிச்சு. அது உண்மையில் நீங்கள் ஒரு அரசியல்லையும் நீங்கள் ஈடுபாடு இருக்கா? இல்லை, பொதுவாக இப்படி தான் நாங்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தில் போனாலும் எங்களுடைய ஆன்மீகத்தில் உள்ள குறைபாடுகளை செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் அரசியல்வாதிகளை தான் நான் ஆடணும். வேறு அந்த காரணத்துக்காக தான் நீங்கள் இல்லை, அதுக்காக யார் அந்த நேரத்தில் எங்களுக்கு இருந்து இப்போ பாருங்கள், பிரபா கணேசன் அவர்களும் வந்து 2015 இந்த புனித யாத்திரையை பிரகடனப்படுத்தி பேப்பர்லேயே வந்துட்டு புத்த சாசனத்துக்கும் நாங்கள் எல்லாம் போயிட்டோம், சைனும் பண்ணிட்டாங்க. கெசட்டில் மட்டும் வர எல்லாம் அன்றைக்கி அந்த அரசாங்கம் அவங்க தோல்வி அடைஞ்சதுனால அது செயல்பட இல்லை. அவர் பிரதி அமைச்சராக இருந்தார். ஆமாம், அப்படி எல்லாத்தோடையும் நாங்கள் மோதி வந்தோம். அவங்கவுங்க செயல்பட்டு வந்து இப்போ கடைசி இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இவர் மூலியமாகவே நடந்துட்டு. சரி, இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்துருக்குறாங்க, அதாவது ஒரு புனித யாத்திரையாக்கி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்தளவில் இந்த அரசாங்கம் இதுவரை இந்த ஐயப்ப சபரிமலை யாத்திரையை புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்த முடியாமல் போனது, ஆனால் இந்த அரசால் முடிந்தது. அதில் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு. கண்டிப்பாக. அப்படி இருந்தாலும் கூட விலைகள் எல்லாம் கூட நீங்கள் அதை எப்படி உணர்றீங்க? இல்லை, உண்மையாகவே இந்த அரசாங்கம் வர்ற நேரம் உங்களுக்கு தெரியும், பங்களோத்தார் அரசாங்கம் தான் அவங்க கைக்கு கிடைச்சது. டொலர் இல்லை, லாமனை இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, நம்ம கேஸ் கூட வீட்டுக்கு இல்லை. இப்படி பல கஷ்டங்களில் கப்பலில் வந்தாலும் டொலர் கட்டுறதுக்கு முடியாத ஒரு கட்டத்தில் தான் இந்த அரசாங்கம் கீழே விழுந்து மறக்க எழுப்பி வந்துச்சு. இவங்க நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லித்தான் 100க்கு ஒரு 75% மக்கள் இவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, வாக்களித்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் அன்னைக்கு போனது வந்து சிவானந்த மாஸ்டர், ராஜேஸ்வரி இன்ஸ்டியூட்டில் நாங்களும் அந்த நாளில் படித்த மாஸ்டர். அப்போ அவர் வர்ற நேரம் அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க. அப்போ வந்து எங்களுக்கு அறிமுகத்தில் சொன்னாங்க. அப்போ பிரதமர் வர்றதா இருந்தது, ஆனால் அன்றைய கூட்டத்துக்கு பிரதமர் வரையிலாருன்னு அவங்க ரிஸ்வி சாலை மட்டும் வந்தாங்க. ஆமாம், அப்போ ரிஸ்வி சாலை அவங்க வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு நாங்கள் அந்த கௌரவத்தை கொடுத்தோம். யார் வந்தாலும் நாங்கள் அவங்கக்கிட்ட போய் நாங்கள் எங்களோட தனிப்பட்ட இந்த கோரிக்கையும் முன் வச்சு இது வரைக்கும் கடவுளுக்கு வேலை போகிறது. ஏன்னா நம்ம போகிற பாதை வேறு. இந்த சபரிமலை யாத்திரை செல்லக்கூடிய சுவாமிமார்களுக்கு அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதங்களை அனுகூலங்களை பெற்றுக் கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய கொள்கை, எங்களுடைய செயல்பாடு. நாங்கள் போகிற பாதை அதுதான். இன்பமளிப்பான், துன்பத்தை விலகிட செய்வான், இருமுடி பிரியனவன், உமையவள் பாலகன், சபரிகிரிவாசன் ஐயன், சச்சிதானந்த ரூபன், என் நெஞ்சில் கூடிக்கொண்ட ஈசன், பக்தர்களின் சர்வேசன், வாருமையாயனை காத்திடையாயன் ஐயா மெய் ஐயனே சரணம் சரணம் ஐயப்போ சாமி சரணம் ஐயப்போ சரணம் சரணம் ஐயப்போ சாமி சரணம் ஐயப்போ. அதுக்காக யாருனாலும் எல்லாத்தோடையும் நாங்கள் அதை அனுசரித்து போவோம். இதனால் பல பேர் கோவிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், போயிட்டு அங்கே இது பண்ணாங்கன்னு உங்களுக்கு கூட தெரியும். அந்த பிரச்சனை ஒன்று வந்த நேரம் எங்கள் படத்தை முன்னால் போட்டுட்டாங்க. அதாவது அம்சி சிறுமி அதுக்கு போட்டுட்டாங்க. பாருங்கள், ஒன்றியத்தில் உள்ள தலைவர் அவங்க எல்லாம் இதில் தான் இருக்காங்க அப்படின்னு.
ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து கடவுளைன்னு யாராவது வாக்காளர் எங்களை மரியாதை கூப்பிடும், அவங்களுக்குள்ள மரியாதை கொடுப்போம். வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு செயல்படும். இப்போ இன்றைக்கி இந்த அரசாங்கம் இதை செஞ்சு கொடுத்துருக்கு தானே. நிச்சயமாக அன்னையுடைய அந்த செயல்பாடு எங்களுக்கு இன்றைக்கி நிசாலி ஐயாவை கண்டாலும் எங்களுக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. சரி, இப்படி அது ஒரு பக்கம் இருக்கணும். ஆனால் கொழும்பில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் ஆமாம் மிக நீண்ட காலமாக கொழும்புல நீங்கள் வாக்களித்து இருப்பீங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வாக்களிக்கிறீங்க? ஒரு 40, 45, 50 இருக்கும். இப்போ எனக்கு 62 வயசு. ஆனால் ஒரு 45 வருஷம் வாக்களிக்கிறீங்க கொழும்புலே. ஆமாம். ஆனால் எங்களால் ஏன் மகேஸ்வரன் மனோ கணேசனுக்கு பிறகு கொழும்புல 2 பேர் பாராளுமன்றம் ஏன் இன்னும் அனுப்ப முடியல? நாங்கள் ஒரு வாக்காளராக பேசுவோம். அது ஏன், என்ன காரணம் நினைக்கிறேன்? ஆனால் ஒவ்வொரு ஆட்களோட மனநிலை ஒவ்வொரு விதமாக இருக்கிறனால தான். அதுலேயும் ஒரு ஒத்துமை இல்லை. அதுலேயும் ஒத்துமை, கலைஞர்கள் தான் ஒத்துமை இல்லை, இதுலேயும் ஒத்துமை இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய சகோதர மொழி பேசக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் கூட அவங்களுடைய இனத்துக்குன்னு அவங்களுடைய பலத்தை அவங்க பெருக்கி கொண்டு தான் 2 பேரை ஒவ்வொரு தடவையும் அவங்க இது பண்ணி பிரதிநிதிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்களால் என்னமோ தெரியல, அது நடக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு வாக்காளர்கள் இருக்காங்க கொழும்புல தமிழர்கள். ஆமாம். ஆனால் ஏன் எங்களால் 2 பேர் அனுப்ப முடியல? அதே கேள்வி எப்பயுமே இருக்கு. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒரு மனோகணேசன் ஐயா கூட இதை எந்த நேரமும் சொல்லுவாங்க. இன்னும் பல பேர் இந்த சொல்கிறது தான், எப்படியாவது எங்களை பிரதிநிதிப்படுத்திட்டா கொழும்புல ஒரு பலமான இதோ விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்லலாம், அதுக்கு எங்களுக்கு ஒரு ஆதரவு தாங்கன்றது தான் அவங்களோட கோரிக்கை. ஆனால் மக்கள் அனைவரும் ஒரே மாதிரி இல்லை, ஒரே சிந்தனையில் இல்லை. பல பேருக்கு ஒவ்வொருத்தரை பிடிக்கும், ஒவ்வொருத்தரை பிடிக்காது. இப்படி செயல்பாட்டில் போய்கிட்டு இருக்கு. இனம் அப்படின்னு வந்து அந்த ஒற்றுமை ஒன்று இல்லை. அது சகோதர மொழி பேசக்கூடிய நம்மளோட முஸ்லீம் சகோதரமாக இருக்குது, அது இருக்குது. ஆமாம், நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்காலத்தில் இது எல்லாமே மாறும் என்று நினைக்கலாம். அதாவது இந்த பொருட்களின் விலைகள் எல்லாம் குறையும் என்று நாங்கள் நம்புவோம், எதிர்பார்ப்போம். அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் போது இப்போ எங்களோட இலங்கை தமிழ் கலைஞர்கள் தொடர்பாக நீங்கள் ஜனாதிபதியோடு சந்தித்து எது சரி பேச விரும்புனீங்களா? தான் என்ன பேசலாம்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா? இல்லை, இப்போ கிட்டையில் கூட நகரசபை ஆனந்த குமார் அவர்களை சந்தித்து மொழிவாணன் அவர்கள் எங்களுக்கு ஒத்திகை பார்க்குறதுக்கு ஒரு இடம் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி, ஏதாவது அரசாங்க லைப்ரரியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு தாங்கன்னு பேசி அதை செஞ்சு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. யார்? ஆனந்தகுமார் சொல்லியிருக்கிறார். ஆனந்தகுமார் உடனடியாக லெட்டர் போட்டு அதை அவர் மொழிவாணன் அதை போட்டிருந்தாங்க முகநூலில், நான் பார்த்தேன் அதை. அப்படி சொல்லி அந்த செயல்பாடுகள் எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. ஆனால் ஜனாதிபதி அவர்களாக இருந்தால் நம்ம போய் அவங்களுக்கு கோரிக்கைன்னு வைக்கணும். இலங்கை கலைஞர்களுக்கு ஒரு செயல்படக்கூடிய, அதாவது ஒரு பெல்ட் ஒன்று, எத்தனையோ தொலைக்காட்சி நிறுவனங்கள் இருக்குது, எங்களுக்கு ஒரு டைம் பெல்ட் ஒன்று கொடுத்தாங்கன்னா இப்போ நாங்கள் கூட அந்த நேரத்தில் ஐடியா பண்ணணும். இப்போ நாங்கள் கூட எங்களோட சொந்த காசில் நாங்கள் லொக்கேஷனுக்கு போய் காஸ்டியூம்லேருந்து, மேக்கப் மேன்லேருந்து, நடிக்கக்கூடிய நடிகையிலேருந்து, எங்களுக்கு டிரெக்ட் பண்ணக்கூடிய டிரெக்டர்லேருந்து, கேமராமேன்லேருந்து, ஹெல்ப்பர் பாய்ஸ்லேருந்து அத்தனை பேர்த்துக்கும் நாங்கள் அவங்களுக்குடைய சம்பளம், சாப்பாடு, போக்குவரத்து செலவு எல்லாம் கொடுத்து தான் அதை பாடலை முடித்து நாங்கள் ஒரு தனி செலவில் தான் கொண்டு வந்து அவங்களுக்கு அதை ஒப்படைச்சோம். ஆனால் அதுக்கு தயாரிப்பாளர்னால் நாங்கள் தான் தயாரிப்பாளர். இந்த ஐயப்பனுடைய சிடி கூட நான் 2 சிடி ஐயப்பன், அந்த நீங்கள் சொன்ன இந்த ஐயப்பன் சிடியில் வந்து வீடியோ பாடல்கள், வீடியோ பாடலை இலங்கையில் முதன்முறையாக வீடியோ வெளியிட்டது ஐயப்பன் கிருபையில் நான் தான். எல்லாரும் பல ஆடியோ வெளியிட்டிருக்காங்க. ஆமாம், அந்த வீடியோ பாடலை வந்து நாங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்காக தரப்போகின்றோம். அந்த வீடியோ பாடலை பார்த்து விட்டு வரோம். அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ பாட்டை போடுவோம். சரிங்க சார், நான் எடுத்துக்கிட்டு போடுவோம். அப்போ அது பிறகு நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். அந்த ஐயப்பன் வீடியோ பாடல் ஒன்றை நாங்கள் பார்த்தோம், அருமையாக இருந்தது. இது எந்த ஆண்டு? இது 2014ஆம் ஆண்டு. 50வது வருஷத்தில் நாங்கள் அதை அந்த நேரம் ஒரு 8 லட்சம் ரூபா பாடலை தயாரி. ஆமாம், ரத்னத்துறையும் செந்தூரன் அவர்களும் தான் அதுக்கு. செந்தூரன்னா ஏசியன் குரூப். ஆமாம், அவங்க வந்து மியூசிக் அந்த பாடக்கூடிய பாடகர்கள் எல்லாமே அவங்களோட பொறுப்பில் எடுத்தாங்க. அதில் நான் ஒரு பாடல், என் மகன் ஒரு பாடல் பாடியிருந்தாங்க. அப்போ அந்த சிடி நாங்கள் அதுக்கு பிறகு போய் கேமரா, லொக்கேஷன், அந்த ஷூட்டிங் எல்லாம் அதில் உண்மையாக அதில் ஒரு விஷயம் என்னென்னா தனிப்பட்ட செலவு, ஏன்னா தனி செலவில். அப்போ நான் நந்தகுமார் மாஸ்டர்கிட்ட போய் பேசினேன், மாஸ்டர் இப்படி இந்த பாட்டுகளை நீங்கள் டைரக்ட் பண்ணி தரணும் அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், நானும் மாலை போட்டிருக்கேன், அவரும் குருசாமி, சிலை வயலன் கோவிலில் குருசாமி இருக்கார், எனக்கு டைம் கிடைக்காது,
அவர் சொன்னார் என்ன பாட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு தானே என்ற ஆர்வம் அவருக்கு தெரியும். நான் எடிட்டிங் டேபிளில் கூட நான் போய் உட்காந்துருவேன். என்ன எனக்கு பார்க்கணும் என்ன செய்கிறாங்க எப்படி இதை செய்கிறாங்க அந்த ஆர்வம். அவர் உங்களுக்கு எல்லாம் இல்லை உங்களுக்கு இப்போ கேமரா ஆங்கிள் வைக்கும் தெரியும் உங்களுக்கு இது செய்ய முடியும் நீங்கள் செய்யுங்க டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் கொடுத்த ஊக்கத்தில் தான் தயாரிப்பாளர் நான் தான் டைரக்ஷன் நான் தான் நடிப்பும் நான் தான் கேமரா ஆங்கிள் எடிட்டிங் எல்லாமே மொத்தமாக ஆய்விலாசின்ற ஒரு உத்தரவை வச்சு நான் அதை செஞ்சு கொண்டேன். அருமையான முறையில் இலங்கையில் முதன் முறையில். ரெண்டாவது அதில் முக்கிய விடயம் அதனுடைய பாடல் பாடியவர்கள் இலங்கையர்கள் எல்லாமே இலங்கை இலங்கை நம் நாட்டு தயாரிப்பு. அப்போ அதை நாங்கள் உண்மையிலே பெருமையடைய. ஆமாம் கண்டிப்பாக நம் நாட்டு தயாரிப்பு. அதுக்கு நான் செலவழித்து அந்த சிடியை ஒரு சிறப்பான முறையில் நாங்கள் ஐயப்பன்னு சொல்லி கொடுத்தோம். மக்களிடையே பெரும் ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. கருப்பண்ணசாமி காவலுக்கு வராரு கருப்பண்ணசாமி பந்தம் ஏந்திக்கிட்டு சந்தனத்தை பூசிக்கிட்டு கையருவா வீசிக்கிட்டு அங்கும் இன்னும் சாதிக்கிட்டு வராரு கருப்பண்ணசாமி காவலுக்கு வராரு கருப்பண்ணசாமி அங்கார கருப்பா உங்கார கருப்பா இங்கார கருப்பா இங்கார கருப்பா சரணம் கருப்பா வரணும் கருப்பா சந்தன கருப்பா சங்கிலி கருப்பா. நிகழ்ச்சியை நாங்கள் வந்து இப்போ நிறைவு செய்கிற நேரம் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? தமிழ் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னு சொன்னால் இலங்கை கலைக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு அதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்திய நடிகர்மாரோட எங்களை ஒப்பிடாதீங்க. ஏன்னா அது ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு இடம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச முயற்சியில் ஆனால் அவங்களோட திறமை தனி எங்களோட திறமை தனி. எங்களுடைய திறமையை குறைச்சி மதிப்பிடா. இலங்கையில் எங்களை நல்லா நடிக்கக்கூடிய திறமைசாலிகள் இருக்கிறாங்க. சரியான களம் அவங்களுக்கு அமையணும். அதே மாதிரி பல தொலைக்காட்சி ஊடகங்கள் இருக்குது. அவங்க அனுசரணை கொடுக்கணும். எங்களுக்கு ஒரு பெல்ட் ஒரு டைம் ஒன்று இலங்கை கலைஞர்களுக்காக முந்தைய முத்துச்சரம் நிகழ்ச்சி கொடுத்துருந்த மாதிரி. ஏன்னா இப்போ நாங்கள் போய் பேசினா எங்களுக்கு பெல்ட் ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. அதை சொல்லி தாகணும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க டைமுக்கு நீங்களே ஸ்பான்சரை பிடிச்சிட்டு வாங்க நீங்களே ப்ரோக்ராம் எல்லாம் அமைச்சு தாங்கன்றாங்க. அப்படி ஸ்பான்சர் எங்களுக்கு சரியாக அமைய மாட்டேங்குது. அவங்களோட ப்ரோக்ராமுக்குள்ளே எங்கள் இளைஞ கலைஞர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி அப்படின்றத நல்ல முறையில் செஞ்சு கொடுக்கணும். எனக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த ஸ்டார் டிவி தமிழ் டிவிக்கும் இவ்வளோ நேரம் எனக்கு பொறுமையாக என் நண்பர் பிரேமானந்தண்ணன் அவர்களுக்கும் ஸ்டார் டிவி தமிழ் டிவி ரசிக மக்களுக்கும் எனது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியுடன் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியதுக்கு பெரிய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் இன்று சமூக சேவையாளரும் அதே போன்று சிறந்த ஒரு கலைஞரும் அதே போன்று அகில இலங்கை சபரிமலை குருசுவாமிகள் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவரும் இலங்கை எம்ஜிஆரும் ஆகிய ஆறுமுகம் ரவீந்திரன் அவர்களோடு பேசியிருந்தோம். அவர்களுக்கு எங்களுடைய மிக்க நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.